பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, வேதாகமம் சங்கீதம் 57ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். ஆமாங்க, உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது, வேதாகமத்துல பார்க்கும் பொழுது எந்த நிலைமையில எழுதுறாருன்னா, சவுலுக்கு தப்பி ஓடி ஒரு கெபியில ஒளிந்து கொண்டு இருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று எழுதுகிறார். உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நீங்க நினைக்கிறீங்க, இந்த மாதம் முடிய போகுது, நான் தான் எல்லாம் செய்யணும், நான் தான் ஓடணும், நான் தான் கஷ்டப்படணும் அப்படி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக கர்த்தரே யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கும் பொழுது அவர் எப்படி உதவி செய்கிறார் பாருங்களேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனம் வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது. நம்பர் 1, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார்னா, ஏசாயா 54:10 எழுதியிருக்கிறபடி கிருபைய உங்க மேல கொட்டுவாரு. பாருங்க, மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிருபைய கர்த்தர் பொழியின்றார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அதிகாலை தோறும் அவர் கிருபைய கொட்டுறாரு. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல மாதம் முடிய போது, ஆண்டவரே நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே கழுத்தை நெருக்கிற மாதிரி இருக்கு சூழ்நிலை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? உங்க மேல கர்த்தர் கிருபைய அளவில்லாமல் கொட்ட போகிறாரு. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்வுல வாக்குத்தத்தம் கொடுத்து ஏறக்குறைய 25 வருடம் ஆயிடுச்சு. சாத்தியமே இல்ல, எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல அவருக்கு பிள்ளை பிறக்கும்னு. நம்பர் 1, அவருக்கு வயசாயிடுச்சு. நம்பர் 2, கர்ப்பம் செத்து போயிடுச்சு. நம்பத்தக்கதான எந்த ஒரு காரியமும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இல்ல. ஆனா கர்த்தரோட கிருபை ஆபிரகாம் மேல இருந்தபடியினால் நான் சொல்றேம்மா, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். வயதானாலும் கர்த்தர் பிள்ளைய கொடுத்து ஆசிர்வதித்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மாதத்தின் கடைசி நாள்ல ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன்னு கலங்கி தவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் கிருபைய கொட்ட ஆயத்தமா இருக்கிறாரு. எத்தனை பேர் கிருபைய பெற்றுக்கொள்ள நீங்க ரெடியா இருக்கிறீங்க? என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே தேவ கிருபை இந்த மாதத்தை சொல்லுங்க என்னோட, இந்த மாதத்தை வெற்றியாய் முடிய செய்கிற, வெற்றியாய் முடிக்க பண்ணுகிற தேவ கிருபை எங்களுக்கு மேல இறங்கட்டும். ஆமாங்க, தேவ கிருபை இறங்குனா உங்க பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். தேவ கிருபை உங்க மேல இறங்குச்சுன்னா நீங்க முடியாதத அவர் உங்களுக்காக செய்து கொடுப்பார். தேவ கிருபை உங்க மேல இறங்குச்சுன்னா மனுஷ தயவுகள் உங்க மேல வரும். தேவ கிருபை உங்க மேல இறங்குச்சுன்னா இந்த உலகத்துல நீங்க வெற்றியாளனாய் தான் இருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க மேல கிருபைகளை கொட்ட வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க, ஐ ரிசீவ் த கிரேஸ் ஆஃப் காட். ஆமென் சொல்லுகிற ஒவ்வொருவருக்கு மேலேயும் கர்த்தர் கிருபைய கொட்ட போகிறாரு. இரண்டாவதாக வேதாகமத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறார். கர்த்தர் செய்த சில காரியங்களை முடிக்கும் பொழுது கர்த்தர் இரண்டாவது ஒரு காரியத்தை செய்வார். வாசிக்கிறேன், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனம் 4வது வரியிலிருந்து வாசிக்கிறேன். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். இரண்டாவது, கர்த்தர் உங்க மேலாக இந்த மாதம் முடிவதற்குள்ளாக சமாதானத்தின் உடன்படிக்கையை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். சில போராட்டங்கள், பிரச்சனைகளை கண்டு நீங்க துவண்டு போயிருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். அநேகரோட நிந்தனை வார்த்தைகள், அநேகர் நம்மளை குறிச்சு பேசின சில வேதனையான காரியங்கள் இந்த மாதம் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாமா? கஷ்டப்படுத்தி இருக்கலாம் பிரதர். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு நிலை பெயராமல் இருக்கும்படியாக கர்த்தர் உங்க மேல ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் செய்ய ஆசைப்படுகிறார். திரும்பவும் இந்த இடத்துல நானு ஈசாக்க நான் உங்களுக்கு நானு கோடிட்டு காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஈசாக்குடைய வாழ்வுல பாருங்க, பஞ்சம் அதிகமாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர்
பஞ்சத்துல விதை விதைத்தார், 100 மடங்கு அறுவடை செய்தார். எப்படிங்க பஞ்சத்துல விதை விதைக்க முடியும்? அதுதாங்க தேவனுடைய உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு மேல செய்த உடன்படிக்கை. கர்த்தர் மறவாமல் ஈசாக்குடைய வாழ்வுல கிரியை செய்தார். ஈசாக்குடைய வாழ்வுல எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை போராட்டம் வந்துச்சு, ஆனா எந்த இடத்துலயும் ஈசாக்கு தோற்று போகல. இன்னைக்கு அதேதான் கர்த்தர் உங்க மேல உடன்படிக்கை பண்ணுகிறாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு மேல செய்த உடன்படிக்கை உங்க கூடயும் கர்த்தர் செய்திருக்கிறாரு. அதனால இன்னைக்கு நான் சொல்றேங்க, ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கைய கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் இன்றைக்கு ஏற்படுத்த போகிறாரு. மூன்றாவதாக, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார்னா, மூன்றாவது கர்த்தர் செய்ய போற காரியத்தை பாருங்களேன். ஏசாயா 54 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிரியமான குடும்பத்தாரே, யாரெல்லாம் பிள்ளைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, என் பிள்ளை ஒருவேளை கம்மி மார்க் வாங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படலாம். இல்ல என் பிள்ளை ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். என் பிள்ளையோட திருமண காரியம் அதை குறிச்சு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். இல்ல அநேக பெற்றோர், என் பிள்ளை பெருசாகி அவன் எப்படி இருக்க போகிறான், எப்படி வளர போகிறான், சக்சஸ்ஃபுல்லா இருப்பானா, தோத்து போயிருவானா, இப்படி அநேக கவலைகளோடு இருக்கலாம். இல்ல பிள்ளைகளை சில கெட்ட நண்பர்கள், கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப், தீய பழக்கங்கள், இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல மாட்டி பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கலாம். நீங்க சொல்லலாம், யார் விடுதலையாக்குவா, யார் விடுதலையாக்குவா? இன்னைக்கு கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். உன் பிள்ளைகளை போதித்து நடத்த, உங்க பிள்ளைகளை பாவ பழக்கங்களிலிருந்தும் பிசாசுடைய கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. ஒருவேளை உங்களுக்கு அழகான பெண் பிள்ளைகள் இருக்கலாம், நல்ல அறிவு நிறைந்த ஆண் பிள்ளைகள் இருக்கலாம். கர்த்தர்கிட்ட அப்படியே சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆண் மகனை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன், என் பெண் பிள்ளைய உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். பிள்ளைகள் வெற்றியாய் வாழ நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு அப்பா கிட்ட சரண்டர் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்க பிள்ளைய பேரை சொல்லி நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்களோ, இந்த நேரத்துல உங்க பிள்ளைகளுக்கு மேலாக தேவ ஞானம் இறங்குகிறது. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. இனி சமாதான வாழ்வை இனிமே உங்க பிள்ளைகளை நினைச்சா கவலை வராதுங்க. இந்த சர்வீஸுக்கு பிற்பாடு, இந்த மெசேஜுக்கு பிற்பாடு யாரெல்லாம் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்களோ, உங்க பிள்ளைகளை நினைச்சாலே இனி சமாதானம் உண்டாகும்படி கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஆமென். நான்காவதாக, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தால் அவர் செய்கிற காரியம் வாசிக்கிறோம் பாருங்களேன். 15வது வசனம், ஏசாயா 54:15. உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் அவை என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். கர்த்தர் உங்க எனிமீஸ உங்க சார்புல கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், மனுஷ வாக்கு கொடுத்தா மாறலாம், ஆனா தேவ வாக்கு வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒரு நாளும் மாறாதுமா. என் அன்பு சகோதரனே, உன்னுடைய எல்லா எதிரிகளையும் கர்த்தர் உங்க சார்புல வேலை செய்ய வைக்க போகிறாரு. எதெல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்கா, கடன் எதிரா இருக்கா, வியாதி எதிரா இருக்கா, உங்க வாழ்க்கை முன்னேற்றம் ஆகாதபடிக்கு ஃபெயிலியர்ஸ், தோல்விகள் எதிரா இருக்கிறதா, கர்த்தர் அவைகள் அனைத்தையும் இனி உங்க சார்புல அப்படியே ரிவர்ஸா வேலை செய்ய கர்த்தரே கிரியை செய்ய போகிறாரு. ஏன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க ஆரம்பிச்சுட்டார்னா அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஐந்தாவதாக, கடைசியாக வேதம் சொல்லுகிறது 17வது வசனம், ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு அநேக ஆயுதங்களை, அநேக பட்டயங்களை, உங்களுக்கு விரோதமா எந்தெந்த அசுத்த ஆவிகள் உங்களை அழிக்க வேண்டும் என்று கிளம்பி இருக்கிறதோ, ஏவப்பட்டு உங்களிடத்துல வந்திருக்கிறதோ, அவை அனைத்தையும் கர்த்தர் உருவே இல்லாம இல் பொருளாக்க போகிறார். God is going to destroy all the enemies. எந்தெந்த அசுத்தாவிக, எந்தெந்த எதிரிகள் உனக்கு விரோதமா எழும்புறாங்களோ, கர்த்தர் அவைகளை எழும்பாதபடிக்கு அடக்க போகிறார். இதுதாங்க கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தால் இப்படிதாங்க கர்த்தர் செய்வாரு. இன்னைக்கு இதை திரும்ப போட்டு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்காக இந்த 5 காரியங்களை செய்ய போகிறார். அப்படியே கண்களை மூடி செபிப்போமா? ஆன்லைன்
இயேசுவின் நாமத்துல ஒன்றுமில்லாமல் போகட்டப்பா. இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஜெயமாய் வாழ உதவி செய்யுங்க. மறுபடியுமாக நாங்க இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, நீர் இவர்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு குடும்பத்தாரே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறத உங்கள் கண்காண கர்த்தர் சில அற்புதங்களால நிரூபித்து காண்பிக்க போகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ so much for joining. அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது B2B ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல. காலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ so much for joining.